ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இந்த நாளில் கூட நாம் வேதமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். சயின்ஸ் இன்னைக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. சயின்ஸ் மூலியமாக தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை நம்புறாங்க மக்கள். அது தவறு கிடையாது. ஆனாலும் வேதம் அதை முன்னாடி என்ன பண்ணிருச்சு சொல்லியிருக்கு. சயின்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிக்கிற விஷயங்களை பைபிள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருச்சு கண்டுபிடிச்சு தேவன் அதை என்ன பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். ஏனென்றால் சயின்ஸ் எதையுமே புதுசாக கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி இருக்கு. அந்த இருக்கிற விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சி எடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் உருவாக்கி வைத்தது தேவன் தான். உருவாக்கவில்லை, சயின்ஸ் எதையுமே உருவாக்கவில்லை, எதையும் இன்வென்ஷன் பண்ணல, எல்லாமே டிஸ்கவரி தான். ஆல்ரெடி தேவன் உருவாக்கி வைத்ததை இவங்க என்ன பண்றாங்க டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வேதம் சயின்ஸை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு, பைபிளில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் வேதத்து என்ன பண்ணுமா, வேதத்தில் எல்லா ரகசியங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சயின்ஸும் வேதத்தில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் சயின்ஸ் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேதம் தவறானது, வேதம் தேவனோட வார்த்தை கிடையாது, சயின்ஸ் நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, மனிதன் உருவானதுலேருந்து எப்படி மனிதன் இருந்தான்றதை சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் சொன்னால் தப்பு கிடையாது, ஆனால் வேதம் அதை என்ன பண்ணியிருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஸோ அதை தான் நம்ம நீங்கள் என்ன பண்ண பார்க்க போகிறோம். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. நீர் சுழற்சின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வானத்திலிருந்து மழை பூமியில் வருது. அது என்ன செய்யுதுங்க குளங்கள்லேயும் ஆறுகள்லேயும் தண்ணீர் தேங்கி நிற்கிது. அப்புறம் வெயில் அடிக்கும் பொழுது அது என்ன செய்யுது சூட்டில் ஆவியாகி என்ன பண்ணுதுங்க திரும்பி மேகத்துக்கு போகுது, திரும்பி வானத்தில் என்ன பண்ணுது மழையா பெய்யுது. இது பேர் வாட்டர் சைக்கிள். இப்படி தான் என்ன பண்ணுதுங்க பூமியில் நீர் சுழற்சி ஏற்படுது. அதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1580 வருஷங்களில் பெர்னார்டுன்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருங்க கண்டுபிடிச்சாரு. ஆனாலும் வேதம் இதை என்ன பண்ணுதுங்க முன்னாடியே சொல்லிடுச்சு. ஏனென்றால் யோபு 26 அதிகாரம் 8 வசனம் வாசிங்கன்னா தண்ணீர்களை என்ன பண்றாரா தேவன் கட்டி வைத்திருக்கிறார். மேகத்துல தண்ணீர்கள் என்ன செய்யறாரா தேவன் கட்டி வைத்திருக்கிறார். அதே யோபுல 36 அதிகாரம் 27 வசனம் 28 வசனம் பார்த்தீங்கன்னா மேகங்கள் என்ன பண்ணுதா, மேகத்திலிருந்து மழை என்ன பண்ணுது வருதுன்னு சொல்லி என்ன பண்றாரு யோபு சொல்றாரு. அதே பாருங்க பிரசங்கி 1 அதிகாரம் 7 வசனத்துல ஞானி அழகா சொல்றாரு, எல்லா ஆறுகளும் சமுத்திரத்துல போய் சேருது, ஆனால் சமுத்திரம் என்ன போறதில்லை எப்பொழுதுமே நிரம்பி வழியவே வழியாது. ஏனென்றால் என்ன பண்ணுமா அது எங்கே வந்ததோ அது அங்கே போகுதுன்ற. ஸோ அப்போ இந்த வசனம் என்ன காட்டுதுன்னா நீர் சுழற்சின்றது முன்னாடியே இருக்கு. அது என்ன பண்ணிட்டு இருக்குங்க, அது தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அது அப்பையிலேருந்து இப்படிதான் நடக்குது. இதை இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு யோபு என்ன பண்றாரா 4000 வருஷத்துக்கு முன்னாடி யோபு என்ன பண்ணியிருக்காரு இதை சொல்லியிருக்காரு. சாலமோன் ஞானிக்கு தேவன் இதை வெளிப்பாட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ சயின்ஸ் இதை கண்டுபிடிக்கல, ஏற்கனவே பைபிள் கண்டுபிடிச்சி இருக்கு, தேவன் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அன்னைக்கு இருக்க ஜனங்களுக்கு என்ன பண்ணல, அந்த வசனங்கள்லாம் புரியல. என்னடா மேகத்தில் போய் தண்ணீர் எப்படி செய்யறன்றது யோசித்து பார்க்க முடியல அவங்களுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் அதான் புரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்த பிறகு இந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணுது உண்மைன்றது நமக்கு என்ன பண்ணுது தெரிய வருது. அல்லேலூயா. ஸோ அடுத்த கண்டுபிடிப்பு பாருங்க, பூமி உருண்டை என்று இப்போதான் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் பூமி உருண்டைன்னு சொல்லி யாருமே நம்பல. பூமி உருண்டைன்னு சொன்னா அநேகர் என்ன பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க. வரலாறுல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பூமி உருண்டைன்னு சொன்ன அநேக சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க. ஆனாலும் ஏசாயால 40 அதிகாரம் 22 வசனத்துல பூமியின் உருண்டையின் மேல் தேவன் என்ன பண்றாரா வீட்டு இருக்கிறான்னு சொல்லி பூமி உருண்டைன்றதை அப்ப என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப பூமி உருண்டைன்றது ஏசாயா தீர்க்கதரிசியா என்ன பண்ணிட்டாருங்க தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இதை. ஆனா என்ன ஆயிடுச்சுங்க பைபிள் இதை முன்னாடியே ப்ரூவ் பண்ணிடுச்சு பூமி உருண்டை என்பது. மூணாவது பாத்தீங்கன்னா பூமி ஃப்ளோட்டிங்ல இருக்கு. பூமி என்ன பண்ணுது அந்தரத்தை தொங்குது. அது இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா வேற மதங்கள் என்ன செய்யறாங்கன்னா பூமியை யாரோ கீழே தாங்கிட்டு இருக்காங்க, யானைகள் கீழே தூக்கி பிடிக்குது, ஆமைக்கு மேல என்ன பண்ணுது பூமி நிக்குது, சில மனிதர்கள் பூமியை கீழே தாங்கி பிடிக்கிறாங்கன்ற கருத்துக்கள் என்ன பண்ணுதுங்க மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனாலும் பாருங்க யோபுல 26 அதிகாரம் 7 வசனத்துல பூமி அந்தரத்துல என்ன பண்றாரா தொங்க வைத்திருக்காரு. அந்தரத்துல பூமி இருக்குன்றத யோபு மூலியமா தேவன் என்ன பண்றாரு பேசிட்டாரு. எந்த குடிமானம் இல்லாமல் பூமி என்ன பண்ணுது அந்தரத்துல தொங்குதுன்றத இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. எந்த ஒரு டச்சிங் இல்லை, எந்த டச் இல்லாம என்ன பண்ணுது பூமி அந்தரத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் நமக்கு தெரியும் எப்படி நிக்குது. மனிதனால் அப்படி ஒரு பொருளை உருவாக்கவே முடியாது, அந்தரத்தை தொங்க வைக்கவே முடியாது.
ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலியமா என்ன பண்ணுதுங்க, பூமியை நிக்க வச்சிருக்கிறாரு. அதை தேவன் என்ன பண்றாரு, அப்படிதான் உருவாக்கி இருக்கின்றதை என்ன பண்றாருங்க, வேதத்தை சொல்லிட்டாரு. அடுத்தது பாருங்க, பாத் ஆஃப் த சீ, கடல்களுக்குள்ள வழிகள் இருக்குன்றத என்ன பண்ணாங்க, வேதம் வந்து என்ன பண்ணுதுங்க, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அழகா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, த பாத் ஆஃப் த சீ. எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுதுங்க, கடல்களுக்குள்ள ஒரு வழிகள் இருக்கு, கடலுக்குள்ள ஒரு நீரோட்டம் இருக்கு, கடலுக்கும் வேறுபாடு இருக்கு, அதோட அடர்த்தி வேற, இந்த கடலோட அடர்த்தி வேற, அந்த கடல் வேற, இந்த கடல் வேறன்னு சொல்லி இப்பதான் பிரிச்சு பாக்குறாங்க. அநேக வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க நீங்க. அதுல ஒரு கடல் பாத்தீங்கன்னா இந்த கடல் வேற கலர்ல இருக்கும், அந்த கடல் வேற கலர்ல இருக்கும், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும், ஆனா ரெண்டு ஜாயின் ஆயிருக்காது. இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா வசனம் என்ன செய்யுதுங்க, சங்கீதக்காரன் அப்பயே சொல்லிட்டாரு, என்ன பண்றாராம், கடல்களுக்குள்ள வழிகள் இருக்கு, வேற வேற கடல், உலகத்துல எல்லா தண்ணீரும் ஒரே கடல் கிடையாது, ஒரே கடல் எல்லாம் தெரிஞ்சாலுமே அது எல்லாமே என்னது ஒண்ணு இல்லைன்றத வேதவாசம் நம்ம தெளிவா சொல்லுது. அடுத்தது பாருங்க, முக்கியமான கண்டுபிடிப்பு, லைஃப் இன் பிளட். பிளட்னு என்னதுங்க, ரத்தம். ரத்தத்துக்குள்ளதான் ஜீவன் இருக்குன்றத லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்தாலே தெரியும். என்ன பண்ணுங்க, ரத்தத்துலதான் உயிர் இருக்குன்றாங்க. ஆனா அதை யாரும் கண்டுபிடிக்கல, ரத்தத்துலதான் உயிர் இருக்கு, அது தெரியாம கூட என்ன பண்ணாங்க, அநேகர் மரித்து போகும்போது என்ன பண்ணாங்க, உடம்புல காயமே இல்லைனாலும் ரத்த கசிவு ஏற்பட்டு மரித்து போயிருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல மக்களால். ஏன்னா ரத்தத்துல தான் உயிர் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. ரத்தத்துல இப்பதான் பிரிவுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்தத்துல அநேக பிரிவுகள் இருக்கு, மாத்தி ரத்தம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஏனென்றால் ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்லி என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவோட முதலாவது பிரசிடென்ட், அவர் மரித்த எதனால, இந்த ரத்த கசிவுனாலதான். அவர் உடம்பு ரத்தம் நிறைய போயிருக்கு. அன்னைக்கு அவங்க கண்டுபிடிக்கல, ரத்தம் போனா உயிர் போகுன்றது கண்டுபிடிக்கல. அப்புறமேட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ரத்தத்துல உயிர் இருக்கு, ரத்தம் போனாலும் நமக்கு என்ன உயிர் போயிடும், ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், ரத்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ண, ரத்த தானம் உருவாக்கினாங்க. அல்லேலூயா. ஸோ அடுத்தது முக்கியமான கண்டுபிடிப்பு, மனிதனை தேவன் என்ன பண்ண, மண்ணில உண்டாக்கினார்ன்றத ஆண்டவர் ஆதியாகமத்தில் முதல் எடுத்து சொல்லிட்டார். மண்ணில தான் என்ன பண்ணார், மனிதனை உண்டாக்கிட்டேன்னு. ஆனா அதை யாரும் ஏத்துக்கல. மண்ணில் எப்படி மனுஷனை உருவாக்க முடியும்னு சொல்லி என்ன கேள்வி பண்ணி சிரிச்சாங்க, அதை சொன்னது யாரும் ஏத்துக்கல. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுது, மண்ணில் இருக்க எல்லா தாது பொருட்கள்ல தான் மனுஷனை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா மனுஷன் உடம்புல மண்ணில் இருக்க அதே தாது பொருட்கள் தான் மனுஷனோட உடம்புல இருக்கு. அப்ப மண்ணில இருந்தா மனுஷன் வந்தான்றது என்ன ஆயிடுச்சுங்க, ப்ரூவ் ஆகுது. எதற்கு இதெல்லாம் சொல்ல வேணும் கேட்டீங்கன்னா, பைபிள்ல வந்து ஒரு சயின்ஸ் புக்கா நீங்க படிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா சயின்ஸ் தான் உண்மை நம்புறீங்க பாருங்க, அதை பைபிள் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கு. பைபிள்ல தேவன் ஏற்கனவே நம்ம சொல்ல கற்றுக் கொடுத்துட்டாரு, எல்லா ரகசியமா இருக்கு. அது எனக்கு தெரியல, அன்னைக்கு இருக்க மக்களுக்கு அது ஒரு தெரியல. இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு பைபிள் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சயின்ஸ் வந்து பைபிள் தவறுன்னு சொல்ல முடியாது. பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. பைபிள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனை என்ன பண்ணாங்க, இன்னும் அநேக கண்டுபிடி பைபிள்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், முடிந்தாலும் என்ன பண்ணலாம், இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் நீ உலகத்தை கட்டுப்படுத்தி சொன்னா, சயின்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பைபிள் கிடையாது, கடவுள் கிடையாதுன்றாங்க. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை தான் என்ன பண்றாங்க, சயின்ஸ் நீ கண்டுபிடிக்குது. சயின்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, சயின்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சயின்ஸ் நம்பும் பொழுது அதை வேதம் ஏற்கனவே சொல்லியிருக்குன்னு சொன்னா, அப்ப வேதம் தான் உண்மையானது. வேதத்தை தேவன் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாருன்றது என்ன பண்ண முடியுது, இன்னைக்கு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை மனுஷனால அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தேவன் சொல்லியிருக்கிறாருன்னா, சொன்ன விஷயங்களை தேவ ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, பைபிள் எழுதிட்டாங்க. அன்னைக்கு ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களை இன்னைக்கு என்ன பண்ண முடியுது, ப்ரூவ் பண்ண முடியுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், பைபிளும் சயின்ஸும் என்ன பண்ணுது, ஒத்து போகுது. சயின்ஸ் வந்து பைபிள் என்னைக்குமே என்ன பண்ணல, இல்லைன்னு சொல்ல போறதே கிடையாது. ஏனென்றால் பைபிள் தான் உண்மை, அது தேவனால் உருவாக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.